சீனிவாசா, நில்லுங்க. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா. மரியாதையா சொல்லுங்க, என் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என் அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லியும் என்னையும் புரிஞ்சுக்கல, என் காதலியும் புரிஞ்சுக்கல. நீங்க இங்க இருக்கிற விஷயம் உங்க அப்பாக்கு எப்படி தெரியும்? நான் தான் சிஸ்டர் சொன்னேன். அவசரப்பட்டுட்டீங்களே பிரதர். நானா கண்டுபிடிச்சா வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. வேற ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனப்புறம் தான் உன் பொண்ணு இந்த கூத்தெல்லாம் ஆடுதா? அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்து ஊதுறீங்களா? வந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். இந்த வீட்ல எங்க வேணாலும் தேடி பார்க்க சொல்லுங்க. கான்ஸ்டபிள், நீங்க கீழே தேடுங்க, நான் மேல போய் பார்க்கறேன். ஓகே சார். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். இவங்க என்னோட வருங்கால மனைவி மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நானும் உங்க கூட வரேன். ஓகே, வாங்க சார். நாம ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்படி வந்து மாட்டி விட்டீங்க. இப்படி ஒளிஞ்சு விளையாட 4 பிளேஸ கட்டி விட்டுருக்கேன். பின்ன என்ன பிரதர், இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம வெளியில எல்லாம் போக முடியாது, டெரஸ்க்கும் போக முடியாது. நாம என்ன சின்ன குழந்தைங்களா கடலுக்கு கீழெல்லாம் தேடுறதுக்கு? இதுதான் ஓரளவுக்கு சேஃப். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் ஃபேஸ் பண்ணுவோம். பேசாம கம்ம நெருங்க. சரிங்க சிஸ்டர். பிரதர், நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல. நான் என்ன பண்றது? அம்மா, அந்த ஆளோட பையனுக்கு இங்க என்னமா வேலை? சும்மா கதை விடுறாருமா அந்த ஆளு. நம்ம பத்மாவுக்கு மாப்பிள்ள அமைஞ்சத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு இப்படிலாம் நடந்துக்கிறான் அவன். தம்பி சண்முகம், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி சீனிவாசன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தான்னா நாம மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இப்ப இல்ல, எப்பவுமே நல்ல காரியம் நடக்காது. இந்த குடும்பத்துக்கு எடுக்க வெளியால் தேவையில்ல, நீங்க ஒரு ஆளே போதும். சித்தப்பா, முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி 4 வார்த்தை நல்ல வார்த்தையா பேச பாருங்க, இல்ல உங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க பையன் இங்க இல்லன்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்க சந்தேகம் தீர தேடி போயிருக்காங்க. முதல்ல அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்.
கீழே போலாம். சாரி மேடம், இவர் பையன் சீனிவாசன் உங்க வீட்டில் இல்லை. நல்லா தேடிட்டீங்களா? நாளை பின்ன திரும்ப வரக்கூடாது. நல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம். பத்தாதுக்கு உங்க வீட்டு ஆளோட தான் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. இன்ஸ்பெக்டர், ஏதாவது பெரிய இடத்து ஃபங்க்ஷன்னா 1-2 பேரு பாப்புலாரிட்டிக்காக இப்படி பண்றது சகஜம்தான். இவங்க பையன் இங்க எப்படி இல்லைங்கிறது உண்மையோ அதே மாதிரி பத்மாவோட மனசுல நான் மட்டும்தான் இருக்கேங்கிறது உண்மை. வாங்க. சும்மா இங்க சொல்றத நம்பாதீங்க சார். யாருக்கு வேணும் உங்க பாப்புலாரிட்டி? என் பையன் இந்த வீட்டுல தான் இருக்கான், இந்த வீட்டுல இருந்தா போன் பண்ணா, இந்த வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி போறான். சார், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா உங்க பையன் இங்க இருந்திருக்கணுமே, ஆனா இங்க இல்லையே. சார், ஏதோ திருமணம் நடக்குது சார். என் பையன் எங்க இருக்கான்னு அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்கிறான். அவ பக்கத்துல இருக்கிற தைரியத்துல என் பையன் வீராவேசமா பேசினான். ஒண்ணும் தெரியாது என் பையனை பேசி மயக்க இழுத்து போறதுதான் பிளான் சார். சிஸ்டர், எங்க அப்பா பத்மாவை ரொம்ப கேவலமா பேசுறாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் கீழே போறேன் சிஸ்டர். ஏய் பிரதர், நீங்க கீழே போனாலும் பத்மானிக்கு தான் பிரச்சனை. உங்க அப்பாவை புத்திசாலித்தனமா தான் ஹேண்டில் பண்ணணும். அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது இந்த ஓடி போன குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நிக்கிறாங்களே இந்த அம்மா. இந்த அம்மாவோட பொண்ணு வந்து வெள்ளக்காரோட ஓடி போயிட்டான். இப்போ இந்த அம்மாவோட பேத்திய பையன் கூட ஓட பாக்குறான். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன ஓவரா பேசுறீங்க? என்ன பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரு. அவரை நான் சும்மா விட போறதில்ல. சாரி சிஸ்டர், எங்க அப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு சாரி நீங்க கேட்க கூடாது, உங்க அப்பா கேட்கணும். கேட்க வைக்கிறேன். நில்லுங்க சிஸ்டர். ஏன் சிஸ்டர் இப்படி பண்றீங்க? என்ன அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு இப்படி நீங்க அவசரப்படுறீங்க? எங்க அப்பா உங்களை காஃபி ஷாப்ல பாத்திருக்காரு. இப்போ நீங்க கீழே போனாலும் கதையே கெட்டுரும். இன்ஸ்பெக்டர், அதான் ஒரு பையன் இங்க இல்லன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு அவர் இங்க நின்னுட்டு இருக்காரு? அவரை வெளில போ சொல்லுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், எங்க குடும்பத்தையே இந்த ஆள் தரக்குறைவா பேசுறாரு. தேவையில்லாம எங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்குறாரு. நாங்க இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். சும்மா நம்பாட்டுங்க சார். என் பையன் இந்த வீட்டுல இருந்து எப்படி கூட்டிட்டு போறேன்னு நல்லா தெரியும். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா வீட்டை விட்டு வெளியில போங்க. குண்டூசிய கடல்ல போட்டு கரையில தேடினானா? அந்த கதையால இருக்கு. பாமா கை கலப்பு வரைக்கும் போகும் நினைச்சேன். இப்படி சப்புன்னு முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை, நான் இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். அப்படி எதுவும் நடக்கல. இந்த வீட்டுல தங்கின ஒரு நாள்லயே இந்த குடும்பத்தோட ரகசியம் தெரியுதுன்னா கல்யாணத்துக்குள்ள இன்னும் எவ்வளவு விஷயம் தெரியும்.
சாரி சிஸ்டர், எங்க அப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சிஸ்டர், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்காக உங்க அப்பாவை நான் மன்னிக்கிறேன். அதுவும் உங்களுக்கும் பத்மானிக்கும் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் அவரை ஒரு வழி பண்றேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சிஸ்டர். இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க அப்பா பேசிட்டு போனது உங்களை ஹெல்ப் பண்ண மாதிரி பத்மாவையும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதான் பத்மாவை பார்த்து பேசி அவகிட்ட ஒரு சாரி சொன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் சிஸ்டர், அவளை கூட்டிட்டு வர முடியுமா? நீங்க சொன்னது கரெக்ட் பிரதர். பத்மானி ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹாட்லி தேங்க்யூ. எதுக்குன்னு பாக்குறியா? பத்மா அண்ணியோட லவ்வரை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதுக்கு. இப்படி நடக்கும்னு திங்க் பண்ணி பாத்திருக்க மாட்டல்ல. லைஃப் எப்பவுமே நமக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் தான் நம்ம லைஃபை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதை என்ஜாய் பண்ணணும். இன்னொரு தடவை என் ரூம் வாசல்ல நின்னு மோப்பம் பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட ரொம்ப கேவலமாயிடும். Get out of my sight. சாரி பத்மா, எங்க அப்பா அப்படிதான் பேசுவாருன்னு உனக்கே தெரியும். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. எங்க அம்மா அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா கூட வந்ததுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இதுவரைக்கும் எங்க அம்மா கிட்ட எதையுமே மறைச்சதில்லை. ஆனா இந்த கல்யாண விஷயம்தான் மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்களும் என் மேல கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அம்மா அப்பா கூட வந்துட்டாங்க. நீங்க அத்தைய பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க எனக்கு வளையல் போட்டு விட்டாங்க. இங்க பாருமா, என் புள்ள இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பயப்படாத. நான் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க 2 பேர் மனசும் எனக்கு தெரியும். அவன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அவன் இங்க தேடி வந்திருக்கா. அதுல தப்பே எதுவும் இல்ல. அவங்க அப்பா தான் எதுவும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாரு. அவர் பேசினது ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. நீ தான் என் மருமக. அவங்க அப்பா கோவம் தணிகிற வரைக்கும் அவன் இங்க இருக்கிறது தான் நல்லது. அவனை யார் கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்கோ. ஓ, வளையல் போடுற அளவுக்கு வந்துருச்சா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை என்னை ஏத்துக்கிட்டாங்க. இனி மாமா மட்டும்தான். சீக்கிரமே அவரும் நம்மளை புரிஞ்சு ஏத்துப்பாருன்னு நம்புறேன். கண்டிப்பா. டைம் ஆச்சு அண்ணி, சீக்கிரம் கிளம்புங்க. சிஸ்டர், நீங்க வேணா போங்க. கொஞ்ச நேரம் பத்மா கூட பேசிட்டு அப்புறமா அனுப்புறேன். பிரதர், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆனா கூட யாராவது பத்மானியை தேடி வந்துருவாங்க.
அப்புறம் நீங்க கபோர்டுக்குள்ள ஒளியணும், நான் ஏதாவது பேசி சமாளிக்கணும். இதெல்லாம் தேவையா? நீங்க வாங்க அண்ணி. ஷோ வாங்க அண்ணி, வாங்க. என்ன இவனுக்கு புருன்னு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு, சைலண்டா உட்கார்ந்தாலும் தாங்கிக்க முடியல. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கணும். நாராயணா, மற்றவங்களுக்கு நீ எப்படியோ தெரியாது, ஆனா உனக்கு நீ விசுவாசமா இருக்கா. ஆரம்பிடா உன் திருவிளையாடல. தம்பிகளா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உங்களை இப்படி பாக்குறப்போ என் மனசு போட்டு பிராண்டுதுரா. நாம முதல்ல அவனை உள்ளே விட்டுருக்க கூடாது, விட்டதே தப்பு. நீங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு போலீஸ கூட்டிட்டு வந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். இனிமே யாரும் நம்மள எந்த குறையும் சொல்லிட முடியாது. நீங்களா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா நம்மளாலதான் இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைன்னு பத்மாவுக்கு கஷ்டமா இருக்காதா? நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணமாயி போறப்போ மனசுல ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்கு என்ன, நம்ம ஜெயந்தி கிட்ட சொன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அசத்திருமே. நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் இருக்கு, அதை எல்லாரும் இப்பல இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு எதுவும் விசேஷ நாள் இல்லையே? நாளைக்கு அட்ல தத்தி பண்டிகை, அதை கொண்டாடுவோம். என்னது தட்ல சுத்தியா? சந்திரு, சாமி பண்டிகையை கிண்டல் பண்ணக்கூடாது. அண்ணமா, இப்படி ஒரு பண்டிகையை நம்ம ஊர்ல கேள்விப்பட்டதே இல்லையே. இது தெலுங்கு பண்டிகை. அண்ணமா, நாம தெலுங்கு இல்லையே. அதனால என்ன, நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும். என் மாமியார் கொஞ்ச நாள் வைசாக்ல இருந்தாங்களா, அதனால அவங்களுக்கு இந்த பண்டிகை கொண்டாடி பழக்கம் உண்டு. அப்போ ஜாலியா ஒரு கொண்டாட்டம். அப்படி இல்லப்பா, சுமங்கலிங்க அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருந்து வேண்டிப்பாங்க. அதுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். அதே நாள்ல மத்தவங்க இந்த மாதிரி மருதாணி வச்சு ஊஞ்சலாடி கொண்டாடுவாங்க. எதுவா இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும்ல. பத்மா நம்ம வீட்டு பொண்ணா இருந்து கும்பிடுற கடைசி விசேஷம் இது. அதனால இத நல்லபடியா கொண்டாடணும். சாரதா, சரண்யா கிட்ட சொல்லி தேவையானது செஞ்சு கொடு. சரிங்கம்மா. என்ன நாராயணா, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்து ஓம் பிபியே எகிர வைக்கிறாங்க. இவங்க சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிக்கலாம்னா முடியாதா? ஏன் முடியாது? விடமாட்டான் இந்த நாராயண, விடமாட்டான்.